பண்ணுகிறவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, we praise you, Jesus. We praise you, Jesus. மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல ஆன்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல ஆன்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. நீரன்பலனும் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. நீரன்பலனும் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. நீரன்பலன் என் கேடகம், நீரன்பலனும் என் கேடகமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. நீரன்பலன், நீரன் கேடகம், என் ஆவி என்று உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா சேர்ந்து. நீரன்பலனும் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. நீரன்பலன் சொல்லுவோமாக. நீரன்பலனும் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பே. நீர் மாத்திரம் என் ஆத்மநேசர், நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிப்பேன். வான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமாவை வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் என் ஆத்மநேசர், உம்மை ஆராதிக்கிறேன். ஒரு விஷயம் கூட தேவனுடைய சமூகத்தை நோக்கி உள்ளத்தினால் நாம் சேர்ந்து சொல்லுவோமாக.
மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த நாவனை ஆராதிக்கிறே. நீர் மாத்திரம் எந்த ஆவனை ஆராதிக்கிறே. Hallelujah. We praise you, Lord God. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரே என் பலன், நீரே எங்கள் கேடகம் ஆண்டவரே, நீரே எங்களை இரட்சணிய கன்மலை தகப்பனே. Hallelujah. We praise you, Father. We praise you, Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நம்முடைய கர்த்தர் நல்லவர். Hallelujah, hallelujah. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் பரத்திலிருந்து விளங்க பண்ணுவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் கர்த்தர் பிரதான நன்மைகளை இந்த நாளிலும் கர்த்தர் மத்தியில் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனம். Psalm number 91 verse 14. சங்கீதம் 91 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் தெரிந்ததும் அறிந்ததுமான ஒரு வேத பகுதி. இந்த வசனத்துடைய ஆரம்ப பகுதியிலே நாம் இவ்விதமான வாசித்தோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்று சொல்லுகிறது நம் ஒவ்வொருவரையும் குறிப்பிடுகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நாம் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்பதுதான் இந்த வேதவாசனுடைய அர்த்தம். அன்பான்மைகளே, நாம் தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருப்பது சங்கீதத்தினுடைய 42வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலே நாம் இவ்விதமாக இந்த வேத வசனுடைய விளக்கத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள அந்த வசனம் நமக்கு நாம் வாசிக்க அமைய முடியும். சங்கீதம் 42 அதனுடைய 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வேத வசனத்தை தாவீது தான் சங்கீத பகுதியாய் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 91:14 நாம் இவ்விதம் வாசித்தோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இது தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். நாம் தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கும்போது, வாஞ்சையாய் இருக்கிற அவரை வாஞ்சையோடு தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுவார். இந்த சங்கீதம் 42:1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தாவீது அப்படிப்பட்ட வாஞ்சையோடு தேட வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும், அவருக்காய் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவர் சொல்லுகிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு மானானது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை உட்கொண்ட பிற்பாடு உடன்தானே அடுத்த கட்டமாக அது தண்ணீர் குடிக்க வேணும் என்று சொல்லி விருப்பம் கொள்ளும். அந்த தண்ணீர் கிடைப்பது என்பது எவ்வளவு தூரமாயிருந்தாலும் சரி, அதுவரைக்கும் சென்று தண்ணீரை கண்டு அதை அருந்து கொள்ளும். அவ்வளவு அதனுடைய விருப்பம். ஆகாரத்தை உட்கொண்ட பிற்பாடு
புல்லை சாப்பிட்டு அல்லது ஆகாரத்தை உட்கொண்ட பிற்பாடு தண்ணீருக்காய் அவ்வளவு வாஞ்ச வைக்குமா? அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அவரை தேடுவது, அவரை நோக்கி கூப்பிடுவது, அவர் சமூகத்தை நோக்கி ஜெபிப்பது, அவர் சமூகத்தில் வந்து ஆராதிப்பது என்ற விஷயத்திலே, என்ற காரியத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு மேலான வாஞ்சை கர்த்தரிடத்தில் இருந்தது. எவ்விதம் அவர் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல. மானானது எவ்விதமாய் ஒரு தண்ணீருக்காக நீரோடையை குறித்து வாஞ்சித்து கதறுமோ, அதை போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, தேவனிடத்தில் நாம் வாஞ்சையாய் அவரை தேடுவது, வாஞ்சையாய் ஜெபிப்பது, வாஞ்சையோடு அவருடைய சமூகத்தில் ஆராதிப்பது, வாஞ்சையோடு அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பதை குறித்து ஆண்டவர் அதே ஒரு தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு மானானது நீரோடை வாஞ்சித்தது போல தேவனை குறித்த ஒரு வாஞ்சை நமக்குள் வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே ஹல்லேலூயா. நான் வேதத்தில் நான் வாசிக்கும் போது தேவனிடத்தில் வாஞ்சையாக இருப்பதை குறித்து அநேக வேத வசனத்தை நாம் வாசிப்பதற்கு ஆண்டவர் வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வேதத்தில் நான் வாசிப்போம் என்றால் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தாவீது ஒரு வாஞ்சை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். என்ன வாஞ்சை? என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிற ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. என்னுடைய வாழ்விலே ரட்சிப்பையும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. நான் தேவனிடத்தில் வாஞ்சி கொண்டிருக்கிறேன், ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். இந்த ரட்சிப்பும் சரி, எல்லா வாஞ்சையும் சரி, இதுவரை இருந்ததை பார்க்கலும் இதிலும் அதிகமாய் வளர்ந்தோங்க வேண்டும். நான் தேவனிடத்தில் வாஞ்சியாய் இருப்பது என்பது இதிலும் அதிகமாய் நான் தேவனிடத்தில் வாஞ்சிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், வாஞ்சியோடு ஜெபிக்க வேண்டும், வாஞ்சியோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது ஆண்டவரை குறித்து மிகவும் ஆவலாய் அல்லது வாஞ்சையாய் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 63வது சங்கீதம் 1வது வசனத்திலே தாவீதினுடைய வாஞ்சையை குறித்து எப்படிப்பட்ட வாஞ்சை என்ற நிலையை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். சங்கீதம் 63 1வது வசனத்திலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. முதலாவது தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தெய்வம், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த ஏழி மானி அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அதை தொடர்ந்து தாவீது சொல்லுகிறார், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் விதவிதமான காரியங்களை குறித்த ஆசையும் விருப்பமும் இருக்கும்போது என்னுடைய இருதயத்திலோ ஆண்டவரே உம்மை குறித்து, என் மாம்சமானது உம்மை குறித்து, என் வாழ்க்கை உம்மை குறித்து நான் பூரணமாய் என்னுடைய முழு வாழ்க்கையிலும் என்னுடைய சரீரத்திலே என்னுடைய மாம்சத்திலே ஒட்டுமொத்த ஒரு வாஞ்சை என்றால் உம்மை குறித்து தான் ஆண்டவரே, உம்மை குறித்தே நான் வாஞ்சியாக இருக்கிறேன் என்று சொன்ன வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என் மாம்சமானது
உம்மை வாஞ்சிக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை குறித்த ஒரு வாஞ்சை வேதத்தில் நான் வாசிக்கும் போது வாஞ்சையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார் என்பதை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே வேத வசனத்தில் விதமாக நான் பார்க்க முடியும். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது புச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இந்த வேதவசனுடைய ஆரம்பம் என்ன சொல்லுகிறது? என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இரவிலே உம்மை குறித்து வாஞ்சிக்கும் போது, அல்லது என் ஆண்டவரை குறித்து வாஞ்சையாக இருக்கும்போது, அந்த வாஞ்சை எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் ஆண்டவரை தேட வைக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் இரவிலே ஒரு வாஞ்சையோடு இந்த தேவ மனுஷன் இருக்க, ஆண்டவரை அதிகாலையில் தேட அந்த வாஞ்சை தன் வாழ்க்கையிலே உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த காலை நேரத்திலும் நாம் எவ்வளவு தூரம் தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு தேடுகிறோமோ அவ்வளவு தூரம் தேவன் நமது வாழ்க்கையை திருப்திப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கும் போது உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இவ்விதமாய் தேவனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். இந்த வார்த்தை எதை குறிப்பிடுகிறது? ஆண்டுடைய பாதவிடத்திலே உட்காருவது, தேவ சமூகத்திலே வாஞ்சையாய் உட்காருவது. வேதத்தில் ஆண்டவராயிருக்கிற இயேசுவுடைய பாதவிடத்திலே உட்கார்ந்த ஒரு ஸ்திரியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பெத்தானியாவிலே லாசருவுக்கு மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த மார்த்தாள் என்ற ஸ்திரியானவள் ஆண்டவரை தன் வீட்டுக்கு வரவேற்றார்கள். இந்த மார்த்தாள் வரவேற்றிருக்க தன் சகோதரியா இருக்கிற மரியாள் இயேசுவுடைய பாதபிடத்தில் காத்திருந்தாங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனம் வேதத்தை நான் வீதமாக வாசிக்க முடியும். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் தேவனுடைய பாதவிடத்தில் உட்காருவது. நம்மில் அநேகர் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க பழகி இருக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பல முறை நாம் நேரங்கள் அதிகமாய் செலவிடுவதில்லை. தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது வேதாகமத்தில் இவ்விதமாய் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தியானம் பண்ணி முறையிடுவாராம். தியானம், மெடிடேஷன், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது. இந்த பெத்தானியாவிலே மார்த்தாள் மரியாள் அவங்களுடைய வீட்டில் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு வித்தியாசம். மார்த்தாள் இயேசுவை உபசரித்தாங்க, இயேசுவை உபசரிப்பதிலே கவனம் வைத்தாங்க. ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதவிடத்திலே உட்கார்ந்தாங்க. 40வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே,
நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் இவ்வளவெல்லாம் வேலை செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அதுக்கு அடுத்த வசனத்தில் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 41ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42வது வசனத்திலே இன்னும் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கரங்களை உயர்த்தி நாம் ஆர்ப்பரிப்பா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்கிற வார்த்தையை கவனித்து பாருங்க. அவன் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய சமூகத்தில் அவரை தேடுவது, அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவது, அதோடு கூட தேவனுடைய பாதவிடத்தில் நாம் உட்கார வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய போதனையை கேட்க, அவருடைய ஆலோசனை கேட்க. அன்று மரியாள் இயேசுவின் பாதவிடத்தில் உட்கார்ந்திருந்து கேட்டது போல நாமும் கேட்கும்போது அவை தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபமும், அவர் சமூகத்திலிருந்து கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் ஆமே நமது வாழ்க்கையில் ஒரு உயிர்மீட்சிக்குரிய ஆத்மீக பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ காரணமாய் அமையும். நமக்கு தேவையானதை மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்க அல்லது அவரை தேட செய்வது மாத்திரமல்ல, அவரிடத்தில் வருகிற வார்த்தைகள், அவரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள், அவரிடத்தில் வருகிற வாக்குத்தத்தங்கள், அவரிடத்தில் வருகிற போதனையை நாம் கேட்பதற்கு அவர் சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஆலோசனை, முற்பிதாக்கள் அன்றைக்கு தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு அவரை தேடினார்கள். அது மாத்திரமல்ல, வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அவனுடைய அந்த மெல்லிய சத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய போதனை கேட்பதற்கு வாஞ்சி உள்ளவர்களாயிருந்தார்கள். இந்த காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் உட்கார வாஞ்சிப்போமா? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் வாஞ்சிப்போமா? அந்த வாஞ்சை நம்மை திருப்தி உள்ளவர்களாய் மாற்றும், நிறைவுள்ளவர்களாய் மாற்றும். நன்மைக்கு எதுவான பாதையில், மேன்மைக்கு எதுவான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதத்தின் நிலையில் வைக்கும். இந்த காலை நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாக வீட்டுக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உமது சமூகத்தை நோக்கி பார்க்க, நாங்கள் ஜெபிக்க, ஸ்தோத்தரிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க தேவனங்கள் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்கு நன்றி தகப்பனே. அப்பா, உமது சமூகத்தில் வாஞ்சியோடு தேட, வாஞ்சியோடு ஜெபிக்க, வாஞ்சையோடு ஆராதிக்க, வாஞ்சையோடு உமது சமூகத்தில் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்க, ஒரு மரியாளை போல இயேசுவின் பாதவிடத்தில் உட்கார்ந்து நீர் சொல்லுகிற போதனையை, வார்த்தையை, ஆலோசனையை கேட்க வாஞ்சித்தது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பாதவிடத்தில் வாஞ்சையோடு உட்கார, வாஞ்சியோடு உம்மை நோக்கி பார்க்க, வாஞ்சியோடு உம்மை தேட ஆண்டவர் கிருபை செய்வீராக. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல தேவனை என் ஆத்துமா ஆண்டவரை உம்மை குறித்து அல்லது உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி இந்த தாவீது தேவ சமூகத்திலே ஆண்டவரை பாட்டினால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல, விண்ணப்பித்தது போல, ஸ்தோத்தரித்தது போல இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு உம்மை தேட,
அப்படிப்பட்ட நல்ல கிருபையை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே இந்த வேளையில் ஒவ்வொருடைய வாழ்க்கை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதபீடத்தில் உட்காரும்படியாய், உமது சமூகத்தினுடைய சத்தத்தை கேட்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அப்படிப்பட்ட வாஞ்சையை ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவீராக. உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகள், எங்கள் சகோதரர்கள், அருமையான பெரியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர், வேலைகளுக்கு செல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பை கற்றுக் கொடுங்க. அவர்கள் பணி செய்யும் இடங்களிலே தேவன் நல்ல பராமரிப்பை, பாதுகாப்பை கற்றுக் கொடுங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தேவன் நல்ல பாதுகாப்பை கற்றுக் கொடுப்பீராக. ராஜாவா இருக்கிற கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பா என்ற தேவனுடைய வார்த்தையின்படி தீங்கிற்கு விலைக்கு ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாப்பீராக. ஆண்டவர், உங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்திருக்காய் நன்றி. வியாதிப்பட்டு பலகீனத்தோடு வீடுகளிலே மருத்துவமனைகளே இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு சுகமாக்கும். ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை கர்த்தர் விளங்க பண்ணுமப்பா. என் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நானே உங்கள் பரிகாரி, நானே உங்கள் அற்புதத்த தெய்வம் என்றெல்லாம் உம்முடைய வார்த்தையப்பா சொல்லியிருக்க. உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை, சுகம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இராணுவத்திலே பணிபுரிகிறவர்கள், காவல்துறையிலே, போக்குவரத்து துறையிலே பணி செய்கிறவர்கள், இன்னும் ஆண்டவர் விதவிதமான ஒவ்வொரு பணியிடங்களிலே ஆண்டவரை பணி செய்யும் போது, தனியார் இடங்களில் ஆண்டவர் பணித்தடங்களிலே பணி செய்யும் போது எல்லா இடங்களும் தேவனுடைய பாதுகாப்பை கற்றுக் கொடுங்க தகப்பனே. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. வெளியூர்களில், வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பரத்தில் கர்த்தர் விளங்க பண்ணுங்க. தேசத்துக்கு சமாதானம், தேசத்தின் மக்களுக்கு சுகவாழ்வு நிலைப்படுத்தும். எங்கள் தேசத்தின் தலைவர்கள், எங்கள் தேசத்தின் அதிகார பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மை உருவாகும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும். துதியும் கனமும் புகழும் எங்கள் அப்பா இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழுமே பிரசுநாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. Praise God. Amen.